உங்கள் எல்லோருக்கும் உற்சாகமான கால நேர வணக்கம். இன்று சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காலை பொழுதாக விடிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்று உதயன் பத்திரிகையை நாங்கள் பார்க்க போகின்றோம். உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையிலே சித்திரை புத்தாண்டுக்குள் உள்ளூராட்சி தேர்தல் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்படும். 2025ஆம் ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று அறிவித்துள்ளார் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல உள்ளூராட்சி தேர்தலில் பெரமுன எழுச்சியூறும் என்று சொல்லிக்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை விடவும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியின் வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்று நாமல் ராயபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல காசோலை மோசடி வழக்கு முன்னாள் எம்பி திலீபன் போலீசாரால் கைது என்கிறதான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. காசோலை மோசடி வழக்கில் இபிடிபியை பிரதிநிதித்துவப்படுத்திய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திலீபன் வவுனியா மாவட்ட நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறதான செய்தியும் நான் அறிந்த விடயம். இதேபோல படகில் உயிரிழந்த 5 கடலில் வீசிவிட்டு வந்தோம். முதற்கட்ட விசாரணைகளின் போது ரோஹிங்கியா அகதிகள் பகிர் வாக்குமூலம் என்கிறதான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மியன்மாரிலிருந்து வரும்போது படகில் உயிரிழந்து 5 பேரை கடலில் வீசிவிட்டு வந்தோம் என்று ரோஹிங்கியா அகதிகள் இலங்கை விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல எட்கா ஒப்பந்தம் இன்னும் இணக்கமில்லை, ஆனால் பேச்சுக்கு தயார் வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எட்கா ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு நாம் இணக்கம் தெரிவித்துள்ளோம், ஆனால் அந்த ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்திருக்கின்றதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல மண்கும்பானில் விபத்து, இளைஞர் ஒருவர் பலி என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மண்கும்பான் கருப்பாச்சியம்மன் கோவிலடி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இஸ்ரேல் போர்க்குற்றவாளி இலங்கைக்குள் நடமாட்டம் உடன் கைது செய்யுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பாம்பு தீண்டி ஒருவர் சாவு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மன்னார் பெரிய பண்டிவிரிச்சான் பகுதியில் பாம்பு தீண்டி குடும்பத் தலைவர் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கின்றதான ஒரு துக்ககரமான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஆய்வு கப்பல்களுக்கு தேசிய கொள்கை திட்டம் வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இலங்கைக்கு வருகை தரும் சர்வதேச ஆய்வு கப்பல்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் தேசிய கொள்கை திட்டம் ஒன்று வகுக்கப்படும், அதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்திருக்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மரண தண்டனை 5 உறுதி என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தொழிலதிபர் முகமது ஷியாம் கொலை சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் வாஸ் குணவர்தன உட்பட 5 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரணி நீதிபதி குலாம் விதித்த மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறதான காரியம் ஒன்று செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல வெள்ளைவானில் கடத்தப்பட்டோர் முதலைகளுக்கு இறை கூறுகிறார் ரஜித என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வெள்ளைவானில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமை விசாரணைகள் மூலம் நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ரஜித சீனரத்தின தெரிவித்திருக்கின்றார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல புலம்பெயர்களால் மஹிந்தாவுக்கு அச்சுறுத்தலாம் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவுக்கு எதிராக புலம்பெயர்வாளர்களால் செயற்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களால் அவருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானக்க தெரிவித்திருக்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல புதிய அரசமைப்பு நிச்சயம் நிறைவேறும், பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. புதிய அரசமைப்பு இயற்றப்படும் என்ற உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும், இந்த விடயத்தில் அரசாங்கம் எவ்விதத்திலும் பின்வாங்காது என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல வாகனங்கள் இறக்குமதி டொலரை பாதிக்காது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஆஸ்திரேலியாவில் இலங்கையருக்கு 37 வருட சிறை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாட்டு துப்பாக்கியுடன் இளைஞன் கைது என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளாலி பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் 19 வயதான இளைஞர் ஒருவர் பழைய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல பொன்னாலை பருத்தித்துறை வீதியை புறணமைத்து தாருங்கள்,
பிரதேச மக்கள் நாளை கவன ஈர்ப்பு போராட்டம் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. நீண்ட காலமாக சிதைவடைந்து குண்டும் குழியுமாக காணப்படும் பொன்னாலை பருத்தித்துறை இடையான 763 வழித்தடத்தை புறணமைத்து தருமாறு கோரி நாளை பருத்தித்துறையில் ஆர்ப்பாட்டம் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல வவுனியா விவசாயிகளுக்கு உர கொடுப்பனவு இல்லை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வவுனியாவில் பல விவசாயிகளுக்கு இதுவரை எவ்விதமான உர கொடுப்பனவுகளும் கொடுக்கப்படவில்லை என்கிறதான ஒரு செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கூட்டுறவுத்துறையில் பல லட்சம் மோசடிங்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. கூட்டுறவுத்துறையில் கடந்த 20 வருடங்களாக பல லட்சத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் செய்யப்படும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூட்டுறவுத்துறை சமூக செயற்பாளரும் தொழிற்சங்கவாதியுமான DK கீர்த்தி திசா தெரிவித்திருக்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கேலி செய்யும் இடமில்லை டக்ளஸ் தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் அல்லது அவரை சபையில் இருந்து வெளியேற்றியிருப்பேன் என முன்னாள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அதாவது டக்ளஸ் தேவானந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல அரிசி இறக்குமதி கால அவகாசம் நீடிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜெயதிஸ்த தெரிவித்திருக்கிறதான காரியம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல அதிக விலைக்கு அரிசி வியாபாரிகளுக்கு தண்டப்பணம் என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல வன்கொடுமையால் பாதிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கள் என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றவர்களின் அடுத்த பட்டியல் என்கிறதான செய்தியும் ஒரு இடம்பெறுகிறது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்ட மாகாண சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்களின் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ்த தெரிவித்திருக்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் நாங்கள் அடுத்த பக்கத்திலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கை அரசுக்கு முழுமையான உதவி அமெரிக்கா அறிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் தெரிவித்திருக்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல இன்று போலீஸ் மா அதிபர் என்று யாழ் வருகை என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. நத்தார் பண்டிகையிலே கலந்து கொள்வதற்கு அவர் இந்த வருகையை முன்னெடுத்திருக்கிறதான சம்பவமும் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இலங்கைக்கு கச்சதீவை வழங்கியிருக்கக்கூடாது தமிழிசை தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. கச்சதீவை இந்தியாவுக்கு வழங்கியிருக்கக்கூடாது, கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியிருக்கக்கூடாது, கச்சதீவை இலங்கைக்கு வழங்கி மீனவர்களின் பாவங்களை திமுக தேடிக்கொண்டுள்ளது என்று தமிழிசை தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுவே இன்றைய உதயன் பத்திரிகைக்கான செய்தியாக இருக்கிறது. நாளையும் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.